தேசம். இந்தாங்க. எங்கடா போற? ஏத்தா அந்த கள்ள மொக்கமாயம் கும்பல பாத்தியாமே? பேரப்புள்ள போட்டு விட்டானா? டேய் பயல, இரு உன் கண்ணாமொழி ரெண்டையும் தோண்டி உன் கையிலேயே கொடுக்குறேன். அவனையே கறிக்கிற. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவங்களை நீ நிஜமாவே பாத்தியா? பார்த்துட்டு தாண்டா வர்றேன். அதுக்கு என்ன இப்போ? எனக்கு சீக்கிரமா கிளம்புங்க. பரந்தம் ஐயா ரொம்ப நல்லவர். அவங்க பொண்ணுக்கு வேற பரிசம் போட்டிருக்காங்க. எந்த நேரத்தில் அவங்க வீட்டில் களவு போச்சுன்னா ஐயோ அவங்க நிலைமை என்ன ஆகும்? சீக்கிரம் கிளம்புங்க. அவங்க நிலைமை ஒன்றும் ஆகாது. உன் வாயை மூடு. எனக்கு சமமா ஊருக்குள்ள உலாவறானே அந்த பரந்தாமன் கொட்டான் அடங்கும், அவ்வளவுதான். பேராண்டி உனக்கு இருக்குடா. வேண்டாத்தா, ஊரை கூட்டி இந்த திருட்டை தடுத்துடுவோம். இந்த பாரு, நீ இப்படி எல்லாம் ஏதாவது எடக்கு முடக்கு செய்வேன்னுதான் நான் தூங்காம இன்னும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த பரந்தாம வீட்டுல கள்ளப்பயிர்க தேட்டை போட்டாதான் அவன் மக கல்யாணத்துக்கு இந்த பேச்சியாய தேடி பணத்துக்காக வருவான். நீ போகாத வெளிய. அத்தா, இன்னைக்கு அவர் வீட்டுல திருட வர்றவனுங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருவானுங்களே. டேய், அந்த மொக்கமாய எங்க எப்ப எப்படி வருவான்னு எனக்கு தெரியும்டா. ஆனா போட. ஐயோ இது ரொம்ப அநியாயங்க. களவாணிங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்து நாம சும்மா இருக்கிறது தப்பு. எப்படியாவது இந்த திருட்டை நிறுத்துங்க. போங்க. ஏய் வாய மூடி. என் மகனு கொண்டு நீ புத்தி சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. போடா. என்னங்க நான் சொன்ன கேளுங்க. போங்க. அந்த பரந்தாம் ஐயா ரொம்ப நல்லவர். இது ரொம்ப பாவங்க. போங்க, போய் இந்த திருட்டை எப்படியாவது நிறுத்துங்க. ஏன்டி அணைச்சிக்கிட்டே போற? இந்த மாதிரி என் பிள்ளைய பொண்டாட்டி பேச்சை கேட்குற பொட்டையா வளர்த்தல. நான் என் புருஷன் என்னை விட்டுட்டு போன பிற்பாடு நான் ஒத்தையா நின்று ஆம்பளை சிங்கமாக வளர்த்துருக்கேன். அவன் ஒன்றும் அவன் பேச கேட்க மாட்டான். போடி. அத்தை, நீங்க படுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? பாடி உள்ள வர வர உனக்கு வாய் ரொம்ப துளுத்து போச்சு. ஊருக்கட்டவளை. பேராண்டி இரு உன் மொழிய தோன்றேன். கட்ட அத்தா, இந்த வீட்டில இருந்து ஒரு ஈ காக்கா வெளியே போகக்கூடாது. அப்படி போச்சு நீ தொலைஞ்ச. சரி அத்தா. பேராண்டி உனக்கு இருக்குடா. இந்த கிழவிக்கு வேற வேலை இல்லை.
ஹலோ மிஸ்ஸஸ் வெள்ளி. யாரும்மா நீ? ஆமா, ஆனமுடியார் இல்லையா? இல்லையே, அவர் வெளியே போயிருக்காரு. நீ யார் தாயி? இங்கே இருக்கியா? ஹாய் லக்ஷ்மி. யார் நீங்க? என்ன ஸ்கூலுக்கு போலியா? ஆமா, கணக்குல வீக்ல நீ. முதல்ல நீ யாருன்னு சொல்லு தாயி. ஆமா, இன்னைக்கு என்ன சமையல்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ யாருமா? நானா? நான் ஒரு மாயக்காரி. மேஜிக் காட்டட்டுமா? சூ மந்திரக்காளி, ஆனை முடியாரின் மகளாகிய ரத்னாவே வா. யாரு கண்ணு நீ? சாரி ஆண்டி, என் பேர் ரீனா, ரத்னாவுடைய ரூமே. சும்மா விளையாட்டுக்கு பண்ண, கோச்சிக்காதீங்க. நல்ல பொண்ணுமா நீ. ஒரு நிமிஷம் நான் பயந்து விட்டேன்ல. வா ரத்னா. ஏய் ரீனா, இங்க இருக்கியா நீ? டிராக்டர் நிறுத்திட்டு வரதுக்குள்ள எங்க போயிட்ட? அம்மா. வா கண்ணு. அம்மா, இது ரீனா. தெரியும் தாயி. உட்காருமா, நான் போய் காப்பி தண்ணி கொண்டு வரேன். அம்மா, எப்படிமா இருக்க? இருக்கம்மா. ஹாஸ்டல் சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? இப்படி அழைச்சி போட்டியே தாயி. அதெல்லாம் இருக்கட்டும், நகையில எப்படிமா போச்சு? வா லக்ஷ்மி, வந்து உட்கார். பரவாயில்லக்கா, நீ வந்து உட்கார்ந்தாதாம என்னால் ஊஞ்சல் ஆட முடியும். வந்து உட்கார். அப்புறம் எக்ஸாம்ஸ்லாம் எப்போ? இப்போ இல்லைக்கா. என்ன, நீயும் டாக்டர் ஆகணுமா? ஐயோ, நம்மளுக்கு அந்த சயின்ஸ்லாம் வராது. என்ன பண்ண போற? 12th முடிச்சுட்டு கல்யாணம் தான். அக்காவுக்கு முன்னாடியாவா? இல்லை அக்காவுக்கு முடிஞ்ச பிறகு. அப்போ கூடிய சீக்கிரமே சொல்லு. என்னக்கா சொல்றீங்க? அம்மாடி, உன் பேர் என்னன்னு சொன்ன? ரீனா. அக்கா ஆப்ரேஷன் பண்ணலாம் கத்துக்கிட்டியா? ஆமா, இப்போதான் ஊசி போடவே கத்துட்டு இருக்கா. அப்புறம் தானே அறுக்கிறதெல்லாம். போதும், நீ இருக்காத. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, டிஃபன் சாப்பிடு. இருமா, காப்பி குடிக்கட்டும். நீ குடி தாய். என்ன ராசி இது? இளநீ அவங்களுக்கு. என்ன ராசு, அதுக்குள்ள தோட்டத்துக்கு போய் மரம் ஏறி காயெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டியா? இருந்தாலும் விருந்தாளியும் ரொம்ப தான் கவனிக்கிற. ஏய் வாயடி, சும்மா இரு. டயர்டா வந்திருக்காங்க, இளநீ குடிச்சா நல்லதுன்னு தான். முதல்ல காஃபி குடிச்சுக்கிட்டுமா? அப்போ இதை ரூம்ல வச்சுட்டா? வாமா, எப்போ வந்த? உங்க ஆத்தாளுக்கு இப்போதான் உசுரே வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம்மா. என்ன ரத்னா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. அப்பா, இது ரீனா, என் ஃப்ரெண்ட். ஹலோ அங்கிள். வாமா. ஏன்பா, நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய திருட்டு நடந்திருக்கு. வீரபாகு என்ன பண்ணிட்டு இருந்தா? அவன் என்னத்தமா பண்ண? ஊர்ல இருக்கிற அத்தனை பேருடைய கண்ணியை கட்டிட்டு ரொம்ப சாமர்த்தியமா இல்ல களவு நடந்திருக்கு. போலீஸ் போனீங்களா? போலீஸ்காரங்க தான் வந்தாங்களே. கைரேகை தடயம் எல்லாத்தையும் எடுத்தாங்க. கூட சாமியார் வாழையில தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னையா சொல்றீங்க? சாமியார் வாழை எடுத்துட்டு போயிட்டாங்களா? எடுத்துட்டு போகாம செத்தவ ரத்தக்கரை அதுல இருக்குல்ல. சட்டத்துக்கு அதெல்லாம் தேவை. ஆமா, பெரிய சட்டம். நீங்களாம் சட்டத்துக்கு ரொம்ப பயந்து நடக்கிற மாதிரி தான். இப்ப என்ன பண்ணணுன்ற? நான் என்னத்த சொல்ல? சாமி அருவாதா இந்த ஊருக்கே காவல் தெய்வம். அதுவே இல்லைன்னா கண்ட சக்தியில ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுமே. முதல்ல கருப்பு கோயில புதுசா சாமி இறக்கிறதுக்கு வழியை பாருங்க. கருப்பா, நீதான்ப்பா காப்பாத்தணும். ஆமா, ஆன முடியார. நான் சொல்ல வந்ததே தான் உங்க வீட்லயும் சொல்லிட்டு போறாங்க. கருப்பு கோயில்ல புதுசா ஒரு அருவா வச்சிருவோம். திடீர்னு இப்படி ஆளாளுக்கு வந்து சாமியை இறக்க சொன்ன எப்படி வாத்தியாரையா? சின்ன விஷயத்துக்கு கூட பூஜாரி வாயில அருள் வாக்கு சொல்ற உங்க சாமி இப்ப எங்க போச்சு? வந்து சொல்லுங்க, வைக்கலாம். என்ன பழனி, அந்த ஏட்டு என்னமா கோட்டு விட்டு தூங்குறாரு பார்த்தியாங்க? அதுக்கு தானே அவனுக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் தராங்க.
நீ காய நகத்து. ஏண்டா இந்த வாட்டி நம்மள அண்ணாத்து ஜாமீன் எடுப்பாருன்ற? ஜாமீன்ல எடுக்கலன்னா அவரே சாராயத்தை காய்ச்சி அவர் தலைமையில வச்சு வித்துட்டு போறாரு. நமக்கு என்ன போச்சு? சே, என்ன பொழப்பா நம்ம பொழப்பு, நான் பொழப்பா போச்சு. இந்த இன்ஸ்பெக்டர் என்னன்னா லஞ்சமும் வாங்க மாட்டேங்கிறான், ஒன்றும் வாங்க மாட்டேங்கிறான், பெரிய சத்தியம் வந்த மாதிரி பேசிட்டு இருக்கானே. ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் எங்க நேரத்துல இருந்து ஆளையே காணுமே. எங்கேயாவது லீவ் போட்டு வெளியே போயிட்டாரா என்ன? நம்ம தோட்டக்காரமங்கல கருப்பு கோயில் இருக்குல்ல, ஆமா, அங்க கூட ஏதோ ஒரு கொலை விழுந்துச்சாமில்ல, நான் கூட கேள்விப்பட்டேன். அது விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருக்காரு. உனக்கு விஷயம் தெரியுமா? அங்க இருக்க சாமி அருவால இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு. நீ பாக்கலையா? இல்லையே. எங்கயா? அதோ அந்த 8 டேபிள் பக்கத்துல இருக்கு பாரு. அப்படியா? கருப்பு, நாங்க தான் அல்போ பொழப்பு சாராய் கேஸ்ல உள்ள வந்துட்டோம். நீயுமா? உன் சக்தி எல்லாம் எங்க போச்சு? கருப்பு, கருப்புசாமி. குதிரை வந்திருக்கியா? சாமி குதிரை சார். இங்கே ஏன் வந்திருக்குது? யோ, தொட்டியெல்லாம் ஓடிட்டு போய் லட்டி எடுத்துருவாயா? சார், அது கருப்புசாமி குதிரை. அதை அடிச்சு கிடிச்சு வச்சிடாதீங்க, அப்புறம் கருப்புசாமி உங்களை சும்மா விடாது. யோ, என்ன உளர்ற? உளர்ல ஏட்டையா, அது சாமி குதிரை, அதுவும் கருப்புசாமி குதிரை. யோ, கருப்புசாமி குதிரை போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன வேலை? சாமியே ஸ்டேஷன்ல தானே இருக்கு. சாமி இருக்க இடம் தேடி அதுவும் இங்க வந்துருச்சு. என்ன ஏட்டையா அப்படி பாக்குறீங்க? அந்த அருவா தான் எங்க கருப்புசாமி. சார் லட்டி குடியா? ஹலோ சார், நான் தான் பாண்டியம் பேசுறேன் சார். நம்ம ஸ்டேஷன் முன்னாடி ஒரு குதிரை வந்து ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு சார். இருக்கிற பூத்தொட்டியில ஒடிச்சிடுச்சு சார். உளரல சார், உண்மை சார். விரட்ட முடியல சார். சாமி குதிரையா சார்? நம்ம லாக்அப்ல இருக்க பசங்க சொல்றாங்க சார். சரி சார். சார் சார் வெறி பிடிச்ச குதிரையா இருக்கு சார், அடங்க மாட்டேங்குது. என்ன பண்றது? சாமி அருவா முன்னாடி நின்றுக்கிட்டு கருப்புசாமி இங்கே மன்னிச்சு விட்டுடுன்னு வேண்டிங்க சார். அப்பதான் சாந்தமாகும், இல்ல அது அட்டகாசம் தாங்க முடியாது. கருப்புசாமி அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத, விட்டுடு சாமி. கருப்புசாமி விட்டுடு சாமி. சாமி சாமி உன் அருவால பத்திரமா போஷாலா பாதுகாப்போம் சாமி. நீ போ சாமி, அவங்களை விட்டுரு சாமி. நீ போ சாமி. சார் சார், அந்த சாமி அருவால நாற்காலி வச்சு கும்பிடுங்க. அந்த குதிரை தன்னால போயிடும் சார். போங்க சார், சொல்றதை கேளுங்க சார். போங்க சார். கருப்புசாமி எங்களை காப்பாத்துப்பா. இந்த தெரியாம எடுத்துட்டு வந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருப்பா கருப்புசாமி. இனிமே இது மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம்பா, எங்களை விட்டுருப்பா.
வாங்க இன்ஸ்பெக்டர். வேணாம் வேணாம் வேணாம். எங்கே அந்த குதிரை? இப்போதான் சார் போச்சு. அருவா வச்சு கும்பிட்டேன் சார், உடனே போச்சு சார். சார் நீங்கள் பார்த்துருந்தா அசந்து போயிருப்பீங்க சார். எந்த பக்கம் போச்சு? இப்படி தான் சார் போச்சு. நீங்கள் வர வழியில் பார்த்துருப்பீங்க சார். வெள்ளை குதிரை சார். வெள்ளை குதிரையா? ஏன்பா இந்த பக்கம் ஒரு வெள்ளை குதிரை வந்துச்சு, எந்த பக்கம் போச்சுன்னு பார்த்தியா? வெள்ளை குதிரைங்களா? இந்த பக்கம் வரலைங்களா சார்? இப்போ நான் போனேனையா, அப்போ இந்த பக்கம் போச்சே. நீங்கள் போனீங்க பார்த்தேன், இந்த பக்கம் குதிரை எதுவும் போகிற மாதிரி தெரியலீங்களே. யோ நல்லா யோசிச்சு சொல்லியா. இதில் யோசிக்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? பார்த்தேன்னு சொல்லப்போ 1 மணி நேரம் இங்கே தான் உட்காந்துருக்கேன். ஒரு ஈக்காக கூட அந்த பக்கம் வரல. இனிமே தான் 2வது ஆட்டம் சினிமா விட்டு ஜனங்க வருவாங்க. சரி என்னாச்சு இன்னைக்கு இருக்கு? இந்த நேரத்தில் எங்கே இருந்து வரும் குதிரை?